நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தப்பா, மகா இப்ப எப்படி இருப்பா? எனக்கு என்ன தெரியும்? நானும் உங்க கூட தானே இருக்கேன். பெரியவர் தானே நீங்க. அவன் நல்லா இருப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னா என்னவா? அவன் நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். இப்ப எப்படி இருக்கான்னு கேட்டா நான் என்னத்து சொல்ல? என் வருத்தம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? அப்புறம் எது கேக்குற? நானே போன் பண்ணி கேட்டுக்கிறேன். கேளு கேளு. மகாவை எப்படி கூப்பிடுறது? சரி, கூப்பிடாத. மகாவுக்கு பண்ணலன்னா அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியாது சித்தப்பா. இப்ப நான் என்ன சொன்னா நீ சந்தோஷப்படுவேன்னு சொல்லு. அதை நான் அப்படியே சொல்றேன். நீங்களே ஒரு போன் பண்ணி கேட்டு சொல்லுங்க சித்தப்பா. நான் என்னத்த கேக்குறது? மகா எப்படி இருக்கான்னு தான். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உனக்கு வேணும்னா நீயே பண்ணிக்க. நான் நம்ம பாரதியை கூப்பிடுறேன். கூப்பிடு கூப்பிடு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். மாமா. பாரதி. சொல்லுங்க மாமா. மகா எப்படிடா இருக்கா? இப்ப பரவாயில்ல மாமா. டாக்டர் என்ன சொன்னாரு? ரொம்ப வீக்கா இருக்கான்னு சொன்னாரு. வழியில கொஞ்சம் ப்ளீடிங் ஆயிடுச்சு மாமா. இப்ப எப்படிடா இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நல்லா இருக்கா மாமா. சாப்பிட்டாளா? சாப்பிட்டா மாமா. நிறைய ஜூஸ் வாங்கி கொடுறா. அதான் மாமா டாக்டரும் சொல்லியிருக்காங்க. டேய், சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் கொடுக்காத. சிட்ரிக் ஆசிட் அவளுக்கு ஒத்துக்காது. சரிங்க மாமா. மாதுளை ரொம்ப பிடிக்கும்டா. சரிங்க மாமா. வேற யார் இருக்காங்க? இப்ப நான் மட்டும் தான் மாமா இருக்கேன். கூடவே இருடா, தனியா விட்டுறாத அவளை. சரிங்க மாமா, நான் இங்கே தான் இருக்கேன். டேய், உண்மை சொல்றா, நல்லா இருக்கா அவ? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க மாமா. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரதி. மாமா போன் பண்ணியிருந்தாரு. ஏய் மகா பாத்து. அப்பாவா? ஆமா மாமாதான். படு முதல்ல. அப்பா என்ன கேட்டாருன்னு சொல்லு பாரதி. உன்னை ரொம்ப கேட்டாரு. சாப்பிட்டியான்னு கேட்டாரு. அவ்வளவுதானா? இந்த நேரத்துல சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, மாதுளை தான் கொடுக்கணும்னு சொன்னாரு. அவர் வரலையா? நான் அவ்வளவு பேசிருக்கேன். எப்படி வருவாரு? இல்ல அவருக்கு வர ஆசை இருக்கு மகா. தெரியும் எனக்கு. எனக்கு ஏதாவதுன்னா அவரால் அங்க இருக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஆனா இங்க எப்படி வருவாரு? இப்ப கூட எனக்கு பிடிக்கலன்னு தான் வராம இருப்பாரு. எனக்கு தெரியும். எனக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும்லாம் சொன்னாரா? சொன்னாரு. எனக்கு கஷ்டமா இருக்கு பாரதி. பாவம் அவரு. அவரு போய் நான் என்னெல்லாம் பேசிட்டேன்ல. மாமா தானே, அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. பெருசா எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல. இதான் இப்ப கஷ்டமா இருக்கு.
ஏய், நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே சரியா போயிடும். படுத்துக்கோ, படுத்துக்கோமா. அப்பா ஃபோன் வந்தது ஒரு நம்பிக்கையா இருக்கு பாரதி. எனக்கு தெரியும், அதான் சொன்னேன். அவரே கூட இருக்கிற மாதிரி இருக்கு. வருவாரல்ல? கண்டிப்பா வருவாருமா. ஏப்பா, மகாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நான் ஃபோன் பண்ணது அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நீ அவகிட்ட பேசுன மாதிரி தெரியலையே. பாரதி கிட்ட நான் பேசின சித்தப்பா. அவகிட்ட நான் பேசினதை சொல்றான். அவ்வளவு சந்தோஷம் அவளுக்கு. அப்பனுக்கு மக மேல பாசம், மகளுக்கு அப்பன் மேல பாசம். அப்புறம் எதுக்குப்பா இந்த கண்ணாமூச்சி விளையாட்டெல்லாம்? போய் ஹாஸ்பிட்டல்ல நிக்க வேண்டியது தானே? அவளுக்கு என் மேல கோவம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதுவே எனக்கு போதும். அதை நான் நேர்ல போய் நின்று கெடுக்க கூடாது. வேண்டாம். ஹாய் இந்திரா. ஹலோ சிஸ்மி மேடம், உங்களை தான். உடம்பு எதுவும் சரியில்லையா? டெய்லி ஒரு தடவையாவது நீ இதை கேட்டே ஆகணுமா? அப்புறம் எதுக்கு டல்லா இருக்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? மூடு சரியில்லை போல. நான் அப்புறம் வரேன். நீ எப்ப வந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன். அப்போ இப்பயே பேசலாம், அதான் பெட்டர். ஆமா, உனக்கு இப்ப கிளாஸ் இருக்குல்ல? ஆமா. போலியா? போல. ஏன்? மூட் சரியில்லை. அதான் ஏன்னு கேக்குறேன். சும்மா தொன்னு டிஸ்டர்ப் பண்ணாத சிவா. சாரி. நான் சாரி சொன்னது டிஸ்டர்ப் பண்ணதுக்கு இல்ல. என்னால டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க முடியாதுல்ல, அதுக்கு. என்னடா இவன் என்ன சொன்னாலும் உரைக்காம திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்றானே உனக்கு தோணும். வேற வழி இல்ல. எப்பயும் உன்னை சிரிக்க சிரிக்க பார்த்துட்டு இப்படி உன்னை அழுமூஞ்சியா பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்திரா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு இல்ல, எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உன் முன்னாடி ஈன்னு சிரிச்சிட்டு இருக்க சொல்றியா? அப்படி இருக்கணும்னு சொல்லல, ஆனா என்ன கஷ்டம்னு சொல்லலாம்ல. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. பொய் சொல்ற நீ. இப்ப கூட கேட்டல, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உன் முன்னாடி ஈன்னு பல்ல காமிச்சிட்டே இருக்கணுமான்னு. அப்போ ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஐயோ, எனக்கு கொஞ்சம் தனியா விடுறியா ப்ளீஸ்? உன்னை தனியா விட்டு நான் அந்த பக்கம் போறேன்னா நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லு, நான் போறேன். ஏதோ ஒரு விஷயம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுது, ஆனா அது என்னன்னு தான் சொல்ல மாட்டேற. என்னன்னு ஷேர் பண்ணாதானே என்னால எதனா செய்ய முடியும். இவங்கிட்ட இதை சொன்னா என்ன செஞ்சிட போறான் அப்படின்னு தோணுதா? அந்த குணா ஏதாவது டிஸ்டர்ப் பண்றானா? அதெல்லாம் இல்லையே. இல்ல, எனக்கு தெரியும். அவன் தான் ஏதோ டிஸ்டர்ப் பண்றான் உன்னை. நான் சொன்னேன் அப்படி இல்ல. அன்னைக்கு அவன் உன்னை கூப்பிட்டு பேசினான்ல, அதுக்கப்புறத்துல இருந்தா நீ இப்படி இருக்க. நீ எதுக்கு அவனை நினைச்சல இப்படி பயப்படுற? நான் சொன்னேன் உன்கிட்ட. நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டாலாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல, நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற. எழுந்து போறியா ப்ளீஸ்? நீ இப்படி பயப்படுற அளவுக்குலாம் அவன் அவ்வளவு பெரிய அப்பா டக்கர்லாம் இல்ல. அவன் என்ன சொல்லி மிரட்டுறான்னு மட்டும் சொல்லு, அவன் ஏதாவது செஞ்சிடலாம். உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப கேக்குற. ஒண்ணு இல்லைன்னா ஏன் இப்படி டல்லா இருக்க? ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணா இருப்பேன். உன் வேலையை பார்த்துட்டு போ.
உங்கள் விஜய். இந்தா சாப்பிடு. இப்ப வேண்டாம் பாரதி. ஏன் வேணாம்? அங்க வைய, அப்புறமா குடிக்கிறேன். நேத்து இப்படிதான் சொன்னேன், அப்புறம் குடிக்கவே இல்லை. எப்படி இப்படி ஒரு நாளைக்கு 10 வாட்டி சாப்பிட சொன்னா எப்படி சாப்பிடுறது? இங்க பார், நீ வீக்கா இருக்க, டாக்டர் சொன்னது கேட்டல. அதுக்காக இப்படியா? என்னால திட்டு வாங்க முடியாது, நீ ஃபுல்லா குடிச்சிரு. குடி. ஹலோ, இல்ல இன்னைக்கு வர முடியாது. நீங்க பாத்துக்க முடியாதா? ஆர்டர் மேனேஜ் பண்ண ஆள் இல்லைல்ல? ஏன் மேனேஜர் பார்க்க மாட்டாரா? நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன ரெஸ்டாரண்ட்ல இருந்து போனா? நேத்துல இருந்து போன் வந்துட்டு இருக்குல்ல? நீ இப்ப போணுமா? இல்ல அதெல்லாம் இல்ல. நானும் பார்த்துட்டே இருக்கேன். போன் வந்தாலே நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுற. ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது பிரச்சனையா பாரதி? ஏய் அப்படி இல்ல, என்னால தனியா மேனேஜ் பண்ண முடியுமான்னு தோணல மகா. ஏன், நீ பார்த்துட்டு இருந்த இடம் தானே? அப்ப மாமா கூட இருந்தாரு, இப்ப திடீர்னு உள்ள போய் தலை சுத்துது மகா. அதான் அங்க ஆள் இருக்காங்கல்ல பாரதி, நீ ஜஸ்ட் மேனேஜ் பண்ணா பத்தாதா? நான் இருந்தப்ப இருந்தவங்க இப்ப நிறைய பேர் இல்ல. இன்னொன்னு, அவங்களுக்கு மாமா வரலேன்னு வருத்தம் வர இருக்கு. பெருசா யார்ட்டையும் பேசிக்கவே முடியல. கேட்டரிங் ஆர்டர் வேற தனியா சமாளிக்க முடியல. ஏகப்பட்ட ஆர்டர் எடுத்து வச்சுக்கிட்டு ஆள் இல்ல, எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது சொல்லு? எப்படி சமாளிக்க போற? தெரியல, அதான் இப்ப யோசிக்கிறேன். அங்க இருந்தா பேசலையா? ஹலோ அண்ணே, என்ன பண்றது கேட்டா இங்க இருந்து நான் என்ன பதில் சொல்றது? சரி நான் வரேன், நீங்க வைக்க முதல்ல. என்ன ஆச்சு பாரதி? அதே பஞ்சாயத்தாமா. நீ போகணும்னா போ பாரதி, இங்க ஆளுங்க இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். போனா மட்டும் கூப்பிடுறாங்கல்ல? இந்த 1 வருஷத்துல அங்க எவ்வளவோ மாறிடுச்சு மகா. எங்கேயோ புதுசா கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்கு. என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியுமான்னு தோணல மகா. அப்புறம் மாமா கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அதான் என்னால எதுவும் தப்பாயிடக்கூடாது. அதான் மகா பயமா இருக்கு. இல்ல பாரதி, நீ தேவையில்லாம பயப்படுற. உன்னால முடியும். ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியலங்கிறதுனால தான் உங்ககிட்ட சொல்றேன். மாமாவோட ரெஸ்டாரண்ட்ல தேவையில்லாம உட்காந்துருக்கோமேன்னு உனக்கு ஒரு ஃபீல் இருக்கு பாரதி. அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இல்ல உடனே அப்படிலாம் யோசிக்காத, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னால முடியவே முடியாதுன்னு சொல்ல வரல. அங்க போய் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ள பிசினஸ்ல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மகா. சரி, இதெல்லாம் யோசிச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. முதல்ல இந்த ஜூஸை குடி. இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குமா? என்ன ஐடியா? எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, பேசி பார்த்துட்டு சொல்றேன். என்னன்னு சொல்லு. இப்படி தலையும் வாலும் புரியாம பேசினா நான் என்னன்னு புரிஞ்சுப்பேன். பேசிட்டு சொல்றேன் மகா, கொஞ்சம் வெயிட் பண்ண. என்ன ஜூஸ் குடிக்கல மேடம்? குடிங்க குடிங்க என்ன? பேசணும்னு சொன்னீங்க. பேசணும். சாரி அசோக். எதுக்கு சாரி? சொல்லணும்னு தோணுச்சு. எதுக்கு சொல்லணும்னு தோணிருக்கும்ல? நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு சாரி கேட்கணும் அசோக். ஐயோ, ஆளை விடுங்க பிரதர். எனக்கு சண்டை போட்டா பதிலுக்கு சண்டை போட தெரியும். நக்கல் பண்ணா பூந்து விளையாடலாம். இந்த சென்டிமெண்ட் எமோஷனல் ஏரியாவிலலாம் என்ன பண்றதுன்னு தெரியல பிரதர். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அசோக்? அட கண்டிப்பா பிரதர், என்னன்னு சொல்லுங்க. ரெஸ்டாரண்ட்லாம் போய் பார்த்துக்கிறேன்னு போய் உட்காந்துட்டேன். ஆனா
என்னால முடியல அசோக். ஏன்? எல்லாத்தையும் பொறுப்பா பார்த்துக்க முடியுமான்னு எனக்கு தோணல. நீங்க ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தது தானே பிரதர்? நான் வெளியில வந்து ரொம்ப நாளாச்சு. திடீர்னு மறுபடியும் போய் சரியா கவனிக்க முடியுமான்னு தோணல அசோக். அதுவும் இல்லாம முன்னாடி கிரவுண்ட் லெவல்ல நிறைய வேலை செஞ்சிருக்கேன். மேனேஜ் பண்ணதெல்லாம் மாமா தான். அவர் சொல்லுவாரு, நான் செய்வேன். இப்ப தனியா விட்டதும் தடுமாறுறேன். ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும் பிரதர், ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் பாருங்க. ஆட்கள் வேற நிறைய புதுசா இருக்காங்க. முதல்ல அவங்கள்ட்ட பழகணும், அவங்கள்ட்ட வேலை வாங்கணும், சரியா கொண்டு போகணும். என்னால முடியுமான்னு எனக்கு தோணலை. மாமா இருக்கும்போது ஒர்க்கர்ஸை மேனேஜ் பண்ணுவேன். ஆள் இல்லைன்னா சமைப்பேன். மாமாவுக்கு பதிலாக ஆட்களை போய் வெளியே மீட் பண்ணுவேன். எனக்கு இதுதான் தெரியும். மாமா பிளேஸில் கூட நான் உட்காந்ததில்லை. திடீர்னு அந்த பொறுப்படுத்ததும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா அசோக். நான் கேட்க வந்தது வேற ஒன்றும் இல்லை. ரெஸ்டாரண்ட் பார்த்துக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தான் அதிகம் இருக்கு. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்க முடியுமா? என்ன பிரதர் என்கிட்ட போய் கேட்குறீங்க? நான்லாம் நேத்து வந்தவன். உங்களால் அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும் தான். முடியலன்னு தானே கேட்குறேன். எனக்காக அந்த ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்துக்க முடியாதா? மாமாவோட ரெஸ்டாரண்ட்டு என்னால் நஷ்டம் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அசோக். ப்ளீஸ் பிரதர், இவ்வளோ தூரம் கேட்கணுமா? நான் கண்டிப்பாக பண்ணுறேன் பிரதர். தேங்க்ஸ் அசோக். ஆட, நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன பிரதர் அவ்வளோ நம்பிக்கை வச்சு என்கிட்ட கேட்குறீங்க? நான் தான் கொஞ்சம் முறுக்கிக்கிட்டு இருந்துட்டேன். ஈகோ கொஞ்சம் கட்டி வச்சுட்டு எப்போவும் கூட பேசியிருக்கணும். நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள, அப்படி இப்படி தான் இருப்பீங்க. நான் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கணும். என்ன பெரிய மூத்த மாப்பிள்ள, எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிறதா? விடுங்க பிரதர், அதான் பழம் விட்டோம்ல. இப்போ கூட நான் செல்ஃபிஷாக தான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் அசோக். செல்ஃபிஷோ வஞ்சரம் ஃபிஷோ என்கிட்ட வந்து பேசி இதை பண்ணுங்கன்னு சொன்னீங்களே, அது போதும். என்னை விட நீங்கள் தான் நல்லா பார்த்துப்பீங்கிற நம்பிக்கையில் தான். இல்லைனா நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன்ல. அதை தான் சொல்கிறேன். உங்களால முடியும் போது பொறுப்படுத்துக்கோங்க. அது வரைக்கும் நான் பார்த்து கொடுத்துட்டு போறேன். என்ன வந்துருச்சு இப்போ? நமக்குள்ள தானே. நம்ம ரெண்டு பேரும் இவ்வளோ ஒற்றுமையா எப்பவும் இருந்திருக்கணும். பிரதர், நம்மளுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? 60 வயசுல பழம் விட்டா தான் ஃபீல் பண்ணணும். ஒன்னும் லேட் இல்ல. சியர்ஸ் பிரதர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் இந்திரா. ஹாய். என்ன ஹாஸ்டலுக்கு போறியா? நானும் வரவா? எதுக்கு? சும்மா ஒரு கம்பெனிக்கு. இங்க இருக்கிற ஹாஸ்டலுக்கு எனக்கு போ தெரியாதா? அந்த 10 நிமிஷத்துல என்கிட்ட ஏதாவது பேச மாட்டியானு தான். ஓவரா இருக்கு நீ பண்றது. அப்படிதான் இருக்கு எனக்கும். எல்லாம் பேசிட்டு இருந்தவ திடீர்னு இப்படி பேசலனா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன பேசணும் சொல்லு, பேசுறேன். அத அப்படி உட்காந்து பேசலாமா? போ. ஒரு காஃபி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அப்பாடா, ஒரு நிமிஷம் இங்க இரு, நான் ஓடி போய் வாங்கிட்டு வந்துறேன். ஏய் இரு, நானும் வரேன், போய் சாப்பிடலாம். மழை ஏதாவது வரப்போதா? கொஞ்சம் இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். இப்ப போனா கூட்டமா இருக்கும். சரி, ஓகே ஓகே. அப்புறம் இந்திரா, எப்படி இருக்க? என்ன நக்கலா? நல்லா இருக்கியான்னு கேட்டதுல என்ன நக்கல்? ஒரு நாளைக்கு 10 முறை பார்த்தா 10 தடவையும் அது கேப்பியா? அது அப்படியே சும்மா கேக்குறதுதான். நீதான் நல்லா இல்லன்னு பார்த்தாலே தெரியுது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நான் போ. ப்ளீஸ் உட்காரு. நான் ஒன்னும் கேட்கல. டக்கு டக்குன்னு கோச்சிக்காது இந்திரா. என் சின்ன இதயம் எவ்வளவுதான் தாங்கணும் சொல்லு. இந்திரா, வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமா? எங்க? எங்கேயாவது பக்கத்துல. எதுக்கு? சும்மா பைக்ல போயிட்டு வந்தா ஜாலியா இருக்கேன்ல. வேண்டாம். தூரம்லாம் இல்ல, ஜஸ்ட் நம்ம பக்கத்துல இருக்க பார்க். வேண்டாம். சோம்பேறி.
இல்ல சிவா, ஹாஸ்டல் வார்டன் கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கணும். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. 1 ஹவருக்குலாம் பர்மிஷன் கேட்கணுமா? ஜஸ்ட் போயிட்டு வந்து கூட இன்ஃபார்ம் பண்ணலாம்ல? பண்ணலாம் தான், ஆனா அதெல்லாம் வேண்டாம். உன் மூடு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன். உனக்கு வேணானா வேணாம். சரி, காஃபி சாப்பிட போலாமா? வா போலாம். ஹலோ, இல்ல சும்மாதான். இப்ப வா. சரி. போன்ல யாரு? ஃப்ரெண்ட். சரி, போலாமா? எங்க? காஃபி குடிக்கதான். இல்ல வேண்டாம். ஒரு ஃப்ரெண்ட் வரா, நான் கொஞ்சம் வெளியே போகணும். நீ போ. இப்பதான் பர்மிஷன் அது இதுன்னு சொன்ன. ஏன் இப்படி கேள்வியை கேட்டு டார்ச்சர் பண்ற? பார்க்குக்கு போலாமான்னதுக்கு வேண்டான்னு சொன்னியே நீ. ஆமா, அப்ப சொன்ன. இப்ப போற. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. சரி, நான் போறேன். நானும் வரேன். எங்க? நான் போறேன்னு சொன்னேன். இல்ல, உன் ஃப்ரெண்டு வரான்னு சொன்னியே, அது வரைக்கும் நான் வரேன். எதுக்கு? என் ஃப்ரெண்ட் யாருன்னு பாக்குறதுக்கா? ஏன் இந்திரா இப்படி எல்லாம் பேசுற? போன்னு சொன்ன போணும். பின்னாடியே வந்து நோய் நோய் டார்ச்சர் பண்ணிக்கிட்ட. சாரி. உனக்கு எந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்காங்கல்ல? ஏறு ஏறுன்னு சொல்றேன்ல. இப்படி இல்லம்மா, டபுள் சைட் போட்டு